வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்புல சிவகுமார் முருகேசன் அவர்களுடைய இயக்கத்துல ராதிகா சரத்குமார், சிங்கம்புலி, முனிஷ்காந்த், பாலசரவணன் இன்னும் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கிற தாய் கிழவி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பவுனத்தாய் அப்படிங்கிற ஒரு தாய் கிழவி வந்து தாட்டியம் பண்ணிக்கிட்டு ஊரையே அலட்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கிழவியை பார்த்தா பயப்படாத ஆளே கிடையாது. சின்னஞ்சிறுசுல இருந்து பெருசு வரைக்குமே அலறடிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி அலட்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்க கிழவிக்கு சாவே வராதா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் தெய்வத்துக்கிட்ட எல்லாம் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்க கிழவிக்கு வந்து ஒரு நாள் படுத்த படிக்க ஆகிடுது. அதுக்கடுத்து என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த படத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையவும். இந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதனால ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஸ்பாய்லராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அதனால நீங்கள் படம் பார்க்கலன்னா இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்குங்க. படம் பார்த்தவங்க ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பக்க கிராமத்தோட வாழ்வியலை கண்ணு முன்னாடி காமிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த படம் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற விக்கிரமங்கலம் கிராமத்தை வச்சு தான் ஆரம்பிக்கும். அந்த கிராமத்துக்குள்ளேயே நம்மளை கூட்டு போகணும்னு தான் சொல்ல முடியும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து ஒவ்வொரு வீட்டு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டு சோகத்திலையுமே மணமக்களோட பேர் எழுதியிருக்கும். அதுவுமே ஒரு காரணம் வந்து பின்னாடி வச்சிருப்பாப்புல டைரக்டரு. அதுக்கடுத்து வந்து ராதியா வந்து டொரினா குடிக்கிற இதாக இருக்கட்டும், அதாவது கலர் பாட்டில் வந்து டொரினா பாட்டில் தான் இன்னமும் கிராமங்களில் எங்கள் ஏரியா சைடில் இருக்குது. அந்த இதை குடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரசிகர் மன்றமும் வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சிருக்கிறது. இதெல்லாமே அப்படியே நேச்சுரலாக எந்த ஒரு செயற்கையுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக காமிச்சது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த படத்தில் முதன்மை கதாபாத்திரத்துல இருந்து சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அதே கதாபாத்திரமாக வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பவுனத்தாய் பேரனா நடிச்சிருக்கிற ராஜீவ் காந்தி கேரக்டர் நடிச்சிருக்க சின்ன பையனாக இருக்கட்டும், ரெண்டு இட்லி கேரக்டர் நடிச்சிருக்க முத்துக்குமார் ஆகட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கங்காரு அடிகளார் அப்படின்னு சொல்லி எந்த நேரம் குடியாரனா இருக்கிற ஒரு ஆள், அப்புறம் ரெண்டு இட்லி கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிற கேரக்டர்ஸு, அப்போ இப்படி நிறையா சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலனே சொல்லலாம். 3 மருமகள், நாத்தனார், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்ல கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் எல்லாருமே ஒன்று பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒன்று சேர்றாங்க அப்படின்றதுல அதை பற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹியூமராக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், சரிபாதியாக நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சில இடத்துல நல்லா வெடித்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல கண்ணீர் விட வைக்கிற மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே நல்லா பேலன்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. ராதியா அவர்களோட பேசின பெண் சுதந்திரத்தை பற்றினதாக இருக்கட்டும், படிப்போட முக்கியத்துவத்தை பேசினதாக இருக்கட்டும், சிங்கமொழி படிப்போட முக்கியத்துவத்தை சொன்னதாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே கலந்து இந்த படத்தில் கொடுத்தது. அது எல்லாமே சூப்பராக பெர்ஃபெக்டாகவே மேட்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும் படத்துக்கு. ராதியாவோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பீக் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். எடுத்துக்காட்டுக்கு சின்ன பையன் கேட்ட ₹1 கூட பிடிங்கிட்டு போகிற சீனில் இருந்து படிக்கிறதுக்கு 10 தலைமுறை ஆகிருக்கு, நீ என்ன ஆட்டக்காரி வேஷம் போட்டிருக்க அப்படிங்கிற சீனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பெண்களோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறப்போ அந்த சீனாக இருக்கட்டும், இப்படி நிறைய இடத்துல அவங்களோட ஆளுமையை வந்து நல்லா அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிறைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு அரை மணி நேரமோ அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு அரை மணி நேரம் தான் ராதியா அவர்களே வருவாங்க. இடையில அவங்க இல்லாததை தெரியவே தெரியாது. எங்கே பார்த்தாலுமே அவங்களோட அந்த ப்ரெசன்ஸ்ன்றது இந்த படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க வர்ற கேரக்டர்லாம் மனுஷி செம்மையாகவே நடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கமொழி கேரக்டரு, அதாவது தீவிர கமல் ரசிகனா இப்படி ஒரு ஆள் அந்த படத்துலையும் நடிச்சிருக்க மாட்டாரு. இது ரொம்ப இதுக்கெல்லாம் மெனக்கடல் ரெஃபரன்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னா கிராமர் சைடு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். டைரக்டர் வந்து கமலோட ரசிகரானு தெரியல, ஆனால் ஆண்டவரோட தீவிரமான பக்தன் மட்டும் நல்லா தெரிஞ்சு அவர் சிங்கம்புலி வச்சிருக்கிற ஆண்டவரோட ரெஃபரன்ஸ் எல்லாமே பக்கா தேட்டர்லலாம் பிளாஸ்ட்னே சொல்லலாம். வந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் 3 மெயின் கதாபாத்திரத்தில் 3 மகான்களாக நடிச்சிருக்கிற சிங்கம்புலி, அதுக்கப்புறம் அருள்தாஸ், அப்புறம் பாலசரவணன், இவங்க 3 பேர்த்துக்குமே ஒவ்வொரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு இன்ட்ரோவுமே சூப்பராக வடிவமைச்சிருப்பாப்புல. 3 இன்ட்ரோவுமே வெறித்தனமாக இருந்துச்சு. அதுவும் இந்த கமல் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சான்ஸே கிடையாது. ஒரு இடத்துல வந்து ரேடியோ செட்டில் பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாப்புல, இவர் தான் ஆப்ரேட்டரு, இவருக்கு கமலோட தீவிர ரசிகர். அப்புறம் வந்து ரஜினி பாட்டு போடுறா அப்படின்னு சொன்னோடனேவோ இந்தா போடுறேன்னு கேஸ்ட்டை தேடிக்கிட்டே இருப்பாப்புல. ஏன்டா 170 படத்தில் என் தலைவன் நடிச்சிருக்கான், ஏன்டா உனக்கு கேஸ்ட்டை தேடி எடுக்கிறதுக்கு என்ன அவர் என்ன அப்பா சாரா அப்படின்னு சொல்லி அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் பாட்டுக்கு கேட்க சொன்னேன், அதுக்கே அடிக்க வந்துட்டாங்க. நல்ல வேலை நான் ராம்கி பாட்டெல்லாம் கேட்டிருந்தேன் அப்படின்னா என்னை கொண்டே விடுவாங்க போல அப்படின்னோடனேவும்
திருப்பி வந்து சூர்யா பாட்டை போடுறா அப்படின்னு சொன்னோன்னே, சூர்யா பாட்டு போட்டோன்னே, ஏப்பா இப்பயும் அவன் வந்து கமல் மக சுருதிஹாசன் நடித்த பாட்டை தான்ப்பா போட்டிருக்கேன் அப்படின்னோடனேவும் அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமாடா ரஜினி கமல் சண்டைன்னு சொல்லி 50 வருஷம் ஆனதுக்கப்புறம் போய்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இங்கே நடக்கிற யதார்த்தத்தையுமே அந்த சீனில் சொல்லியிருப்பாப்புல. அடுத்து 2வது மானா அருள்தாஸ் நடிச்சிருப்பாரு. அவரோட இன்ட்ரோவேவும் சூப்பராக இருக்கும். ₹1 ஆசைப்பட்டு ₹50 விடுறது, எந்த நேரம் காசு காசுன்ட்டு இருக்கிறது, இப்படி அவரோட கேரக்டர் வடிவமைச்சதுமா இருக்கட்டும். அதுக்கடுத்து பாலசரவணன் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா காமெடியாக நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில இடத்துல நம்மளை ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டு இருப்பாப்புல. அந்த இடம் எமோஷனல் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட்டும் ஆச்சு. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் வர்ற சின்ன கேரக்டரில் வர்ற கோல்டு குமார் அப்படின்னு சொல்லி இளவரசர் வருவார். அதெல்லாம் பிளாஸ்ட்னே சொல்லலாம். அவரோட கேரக்டர் ரிவீல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து வந்து முனிஷ்காந்த் இந்த படத்தில் சொல்லி ஆகணும். பென்னிக்யூக் அப்படிங்கிற கேரக்டர்லாம் மனுஷன் வாழ்ந்துருக்காப்புலன்னு தான் சொல்ல முடியும். அப்படியேவும் எப்படியாவது நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடாதா, இப்போ இவங்க வந்து எப்படியாவது நம்மளுக்கு கமிஷன் காசு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சிருக்கிறது எல்லாம் சூப்பராக இருக்கும். அவரும் ஒரு சின்ன எமோஷனில் வந்து நம்மளை கண்கலங்க வைப்பாப்புல. அதுவும் வந்து படம் பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப டச்சிங்காகவே இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் நக்கல் நயாண்டி இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மனுஷன் 2 இட்லின்ற கேரக்டரில் பின்னிருப்பாப்புலன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சிகரெட்டை வந்து குடிச்சிட்டே இருப்பாப்புல. திடீர்னு வந்து ஒரு ஆள் வந்து நான் சிகரெட் பிடிக்கிறேன் அப்படின்னு இவர் குடிச்சிருக்க சிகரெட்டை வந்து அப்படியே அமர்த்தி வச்சுட்டு சிகரெட் பெட்டிக்குள்ள திருப்பாப்புல. அதுக்குள்ளே நிறையா சிகரெட் இருக்கும். அதுக்கடுத்து சிகரெட்டை கொடுறா நீ தான் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா, அந்தால போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், மகனை கூப்பிட்டு வந்து அடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேரு தானப்பா உன் பேர், இத்தனை நாள் தெரியாதே உனையே 2 இட்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஃபரன்ஸ் கொண்டு வர்றதா இருக்கட்டும். ஆமாம் உன் தாத்தை எதுக்கு நேதாஜி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கட்டும். இப்படி நிறைய இடத்துல அவரோட சீன்ஸ் எல்லாமே பிளாஸ்டாக இருந்துச்சு. அவருக்கும் முனிஷ்காந்துக்கும் ஒரு சில இதெல்லாம் நடக்கும். அது எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. மனுஷன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொடுத்தா என்ன மிஞ்ச யாரா இருக்கா அப்படின்ற மாதிரி சூப்பராகவே நடிச்சிருப்பாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேச்சல், அவங்களோட நடிப்பு சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமேவும் அமைதியாகவே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பெண்ணை வந்து தனியாக வளர்க்குறதுக்கு எங்கள் ஆத்தா எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிற ஒரு சில எமோஷனல் சொல்லி படத்தில் ஹியூமரு எமோஷனல் சொல்லி கலந்து அந்த சென்டிமெண்ட்டை ஓவர் டோஸ் ஆக்காமல் கரெக்டான லெவலில் வச்சதேவும் மிகப்பெரிய ஹிட்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் சின்ன சின்ன வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வசனங்கள்லாம் மிகப்பெரிய அரசியலை வந்து ஒன்லைனில் சொல்லிட்டு போன மாதிரி இருக்கும். அதாவது ஊரில் இருக்கிற குலதெய்வங்கள் எல்லாமே நம்ம கும்பிட்டுக்கிட்டு போகல, கருப்பன் கூட அவ்வளோ ஜாலியாக ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டு இருப்பான். நீ எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு வச்சுக்குவேன், நான் வியாழக்கிழமை இருந்து சாய்பாபா கும்பிட ஆரம்பிச்சுவேன், இனிமேல் என் பேரை வந்து சாய் குட்டன் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். டிவி பார்க்குறதுக்காண்டிலாம் கிளவி சாகன்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கடுத்து சிங்கம்புலி வந்து கமலஹாசனை எப்படியாவது செலவு பண்ணினாலும் அவனை நல்லா படிக்க வச்சிருந்தா. இவங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஆனால் நம்மளுக்கு காது கேட்டுமேவும் நம்மளால் அதுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பு, எப்படியாவது படிக்க வச்சிடணும்டான்னு சொல்லி வர்ற அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட மொழியில தான் பேசணும், ஒருத்தன் கைகட்டி சாருன்னு சொல்லிட்டா போதுமே உங்களோட ஆங்கில புலமை எல்லாத்தையுமே அவங்ககிட்ட காமிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே வர டாக்டர் சொல்கிறதா இருக்கட்டும். இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே நல்லாவே பேசியிருந்தாங்க. முக்கியமாக பெண்களோட முன்னேற்றத்தை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். அதுவும் புரிகிற மாதிரி சொன்னதுக்கு டேரக்டருக்கு சல்யூட்டே வைக்கலாம். அதே மாதிரி இன்னும் பஞ்சாயத்து அப்படின்னா அந்த ஏரியாக்களில் 8 நாட்டு பூசாரிகளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் நீ தலை குனிஞ்சு எதுவுமே பண்ணாத, தலை நிமிர்ந்து வாழு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஒரே குடும்பம் தான், ஆனால் அதே குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சதா இருக்கட்டும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அடுத்து வந்து படத்தோட பாடல்கள் பிஜிஎம் இது ரெண்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. காமெடிக்கு முன்னாடி வர்ற பிஜிஎம்மாக இருக்கட்டும், எமோஷனல் வர்ற பிஜிஎம்மாக இருக்கட்டும், இப்படி நிறைய இடத்துல பிஜிஎம்மில் நிவாஸ் கே பிரசன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அவரோட மெனக்கடல் நல்லாவே இந்த படம் பார்க்குறப்போ தெரிஞ்சிச்சு. அடுத்து மிகப்பெரிய சல்யூட் அப்புறம் கைதட்டல் யார் கொடுக்கலான்னா மேக்கப் மேனுக்கு. மனுஷன் ராதியா மேம் பண்ண அந்த மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்குறப்போ லிட்ரலாக ஏன் அம்மாச்சி அப்பத்தா எப்படி இருந்தாங்க, தண்டட்டி போட்ட கிளவி எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துச்சு. அதுக்கு வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டே கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங்கும் கேமராவுக்குமே இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் நிறையா பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் நெகட்டிவ் மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த காமெடி இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல, அந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக அந்த படமாக பார்க்குறப்போ ஒரு தரமாக ஃபேமிலியோட வாய் விட்டு சிரித்து ரகலையாக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா
இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்ணீர் வர வேண்டிய இடத்துல கண்ணீர் வர வச்சு, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வச்சு, இது எல்லாமே பேலன்ஸ்டாக இந்த படத்தில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா இந்த தாய் கிழவி படத்தை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. இந்த ஒப்பீனியன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.